கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, பிரதிஷ்டையும் கொண்டாடப்பட்டது. பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவு கொண்டாடினார்கள். அவர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு பரிசுத்தமாயிருந்ததினால் சந்தோஷத்துடன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் கொண்டாடினார்கள். அசீரியருடைய ராஜா தேவனுடைய ஆலய வேலையிலே அவர்கள் பலப்படத்தக்கதாய் தேவன் அவருடைய இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். இதற்கு பின்பு சராயாவின் மகனாகிய இந்த எஸ்ரா பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டா ராஜா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். எருசலேம் தேவாலயம் கட்டி முடித்து பிரதிஷ்டை, பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை எல்லாம் முடிந்த பின்பு மறுபடியும் அர்தசஷ்டா பாபிலோனுக்கு ராஜாவானான். இதற்கு முன்பு ராஜாவாயிருந்தபோது எருசலேம் தேவாலயத்தை கட்ட முடியாதபடிக்கு தடை பண்ணினான். ஆனால் இப்போது இந்த அர்தசஷ்டா ராஜா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தான். இந்த எஸ்ரா பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததி. அதனால் இந்த எஸ்ராவும் ஒரு ஆசாரியனாயிருந்தான். இவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் இவன் மேல் இருந்ததினால் இவன் என்னென்ன கேட்டானோ அவைகளையெல்லாம் அர்தசஷ்டா ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த எஸ்ரா என்னும் ஆசாரியன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அந்நிய நாடாகிய பாபிலோனிலே அடிமையாக இருந்த போதிலும் அங்கேயும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திலே தேறினவனாய் சாட்சியாய் திகழ்ந்தான். தேறின என்றால் கை கொள்ளுகிற, அதன்படி நடக்கிற, சாட்சியாய் வாழ்ந்த என்கிற அர்த்தமாகும். பாபிலோனிலும் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை அங்குள்ளவர்களுக்கும் போதித்து வந்தான். இப்படித்தான் ஒரு சபையில் ஒருவர் இருந்தார். ஒழுங்காக ஆலயம் செல்வார். ஆலயத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் கலந்து கொள்வார். ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்றால் உடனே எழுதிவிடுவார். ஒரு நிகழ்ச்சிகளை கூறினால் அதற்கேற்றார் போல பாட்டு எழுதிவிடுவார். ஒரு பொருளை பார்த்தவுடனே அந்த பொருளை கொண்டு ஒரு பாட்டு எழுதிவிடுவார். அந்த அளவுக்கு அவர் பாடல் எழுதுவதில் தேறினவராய் இருந்தார். மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு பொருளை பார்த்தால் அதனை கொண்டு ஒரு கதை எழுதிவிடுவார். இடத்திற்கு ஏற்றார் போல, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல கதை எழுதிவிடுவார். அந்த கதையை வாசிப்பவர்கள் எல்லாரும் அவருக்கு கதை எழுதுவதில் புலமை பெற்றவர், தேறினவர் என்று எல்லாராலும் பாராட்டப்பட்டார். இப்படித்தான் இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு அதில் இருந்த பொன், வெள்ளி, பனிமுட்டுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போய் தன்னுடைய பாபிலோன் கோவிலிலே வைத்தான். மக்களில் திறமையானவர்களை எல்லாம் கொண்டு போய் பாபிலோன் நாட்டு அடிமையாக்கி வைத்தான். அப்படி கொண்டு வரப்பட்ட ஆரோனின் சந்ததியாரில் பிறந்தவன்தான் இந்த எஸ்ரா. இவன் பாபிலோனிலே பிறந்தவனாய் இருந்தாலும் அந்த நாட்டு கொள்கையை கடைபிடித்தவனாய் நியாயப்பிரமாணத்தை வாசித்து தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வெளிநாட்டிற்கு சென்றால் அந்த நாட்டின் கலாச்சாரங்களுக்கு ஏற்றவாறு மாறிவிடுகிறோம். ஆனால் இந்த எஸ்ராவிற்குள் ஆண்டவர் கீழ்ப்படுகிற குணம், நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் இருதயம் அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு நாம் எதில் தேறினவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிறரை பற்றி குறை கூறுவதிலும் அவதூறாய் பேசுவதிலும் நாம் தேறினவர்களாய் இருக்கிறோமா? இந்த எஸ்ராவை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொள்வோம். நியாயப்பிரமாணமாகிய வேதத்தை வாசித்து அதை கடைபிடிப்பதிலும் போதிப்பதிலும் நாம் தேறினவர்களாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை அனுதினமும் வாசிக்கவும், தியானிக்கவும், கை கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், கற்றுக் கொடுக்கவும், தேறினவர்களாய் இருக்கவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.